ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்கள் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சத்திலிருந்து ஆரம்பித்து 9 லட்சம் ரூபா பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்கள் தான் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார்களாக இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்களை அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமமாக ஒரு 7,50,000 ரூபாவுக்கு உள்ளாடி வரக்கூடிய கார்களை தான் மக்கள் பெரிய எண்ணிக்கையில் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆன்ரோட் பிரைஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் 7,50,000 ரூபாவுக்கு உள்ளாடி வரக்கூடிய கார்கள் என்னென்ன கார்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு கார்லையுமே எந்தெந்த வேரியண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, நாம் 7,50,000 ரூபாய்க்கு உள்ளாடி எந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான லிஸ்ட்டை தான் நம்ம இந்த ரிவ்யூவில் கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 7,50,000 ரூபாய்க்கு உள்ளாடி அதுவும் தெளிவாக ஆன்ரோட் பிரைஸில் 7,50,000 ரூபாய்க்கு உள்ளாடி இந்தியன் கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்கள் இருக்குது, அதில் எந்த கார் நாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இதில் முதலாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய டியாகோ. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்டில் அவங்களுடைய கார்கள் இன்னைக்கு ஆன்ரோட் பிரைஸில் 7,50,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்குது. அதாவது XE அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட், இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 5,63,000 ரூபாய். XMங்கிற செகண்ட் பேசிக் வேரியண்ட்ங்கிறது 6,55,000 ரூபாய். XTங்கிற மிட் வேரியண்ட்ங்கிறது 7,13,000 ரூபாய். ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த 3 வேரியண்ட்டுமே உங்களுக்கு மேனுவலில் தான் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது, அது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 19 km/லிட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்ரோடுக்கு வரும்போது இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 17.5 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. டாடா டியாகோவில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டரில் ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின், ரொம்ப நெடுங்காலமாக டாடா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின், ஒரு ரிஃபைனான ஒரு இன்ஜினும் கூட. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1199 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 85 bhp பவர். டார்க்கை பார்க்கும்போது 113 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பெர்ஃபெக்டான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பவர் உங்களுக்கு 85 bhpயில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியண்ட்டுங்கிறது 5,63,000 ரூபாய். எக்ஸ்ட்ரீங்கிற வேரியண்ட்ங்கிறது 7,13,000 ரூபாய். இனி இரண்டாவது காருங்கிறது மாருதி சுசுகியோட வேகனாருங்கிற கார். ஒரு டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு ஃபேமிலி கேப்டான கார். வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கும் வண்டிக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கார் கொடுக்கக்கூடிய கம்ஃபோர்ட் இன்னைக்கு பட்ஜெட் பிரைஸில் இருக்கக்கூடிய எந்த காரும் கொடுக்காது அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கோங்க. வேகனாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 3 வேரியண்ட்டும், ஆட்டோமேட்டிக்கில் 1 வேரியண்ட்டும், ஆன்ரோடுக்கு வரும்போது 7,50,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உள்ளாடி இருக்குது. அதாவது பேஸ் வேரியண்டான LXஐ பொறுத்த வரைக்கும் 6,03,000 ரூபாய். அதுக்கு அடுத்த வேரியண்டான VXஐ பார்க்கும்போது 6,71,000 ரூபாய். VXஐலே ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 7,24,000 ரூபாய். ZXஐனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்கிறது 7,29,000 ரூபாய். இதில் LXI, VXI இந்த 2 வேரியண்ட்டுமே உங்களுக்கு பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேகனார் கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 km/லிட்டர். அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.19 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. இந்த வேகனார் கார் பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அதாவது LXI, VXI இந்த வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா K10C பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 998 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 65.7 bhp பவர். டார்க்குங்கிறது 89 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் எடுக்கிறவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பவருங்கிறது வெறும் 65.7 bhp பவர். இந்தியன் டெரைனில் ஓட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டிரைவிங்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு பவர் ஏற்ற பவர் கிடையாது. அதே நேரத்தில் நான் ரொம்பவே பொறுமையாக தான் வண்டி ஓட்டுவேன். நான் அதிகப்படியான ஸ்பீடப் எடுக்க மாட்டேன். எனக்கு பெரிய ஓவர்டேக்லாம் தேவையில்லை. நான் ஒரு ப்ளசன்ட் லைஃபுக்காக தான், ப்ளசன்ட் டிரைவ் மூடுக்காக தான் வண்டி ஓட்ட போகிறேன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு இன்ஜினுமே நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மைலேஜுங்கிறது வேறு லெவலில் இந்த இன்ஜின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது 24.35 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. அது நீங்கள் ZXஐ எடுக்கிறதா இருந்தால் இதில் இருக்கக்கூடிய இன்ஜினுங்கிறது K12N பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1197 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 88.5 bhp பவர். டார்க்குங்கிறது 113 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
வேகனார் காரில் நீங்கள் ஒரு 7,50,000 ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ZXங்கிற இந்த ஒரு வேரியண்ட் எடுங்க. இந்த வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு நல்ல ஸ்போர்ட்ரி எலமெண்ட்டோட வண்டியை ஓட்ட முடியும், கம்ஃபர்ட்டும் இருக்கும், பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கொடுத்துருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் வேகனாரில் நீங்கள் ZX வேரியண்ட்ங்கிறது ஒரு ஆப்டான வேரியண்டாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. மூணாவது காருங்கிறது ரெனோவுடைய குவிட். ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அட்டகாசமான லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கார். இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் ஆகும்போது மிகப்பெரிய எண்ணிக்கையில் விற்கப்பட்ட ஒரு காரும் கூட. இந்த காருக்கு காம்படிஷனில் வேறு எந்த காருமே பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு இந்த காருடைய சேல்ஸ் ரிப்போர்ட் இருந்தது. இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட்டையுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஒரு காலங்கள் வரைக்கும் ரெனோ தங்களுடைய குவிட்டுங்கிற கார் மூலமாக முதலாவது இடத்துல இருந்து அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய 6 வேரியண்ட்டுமே உங்களுக்கு 7,50,000 உள்ளாடி தான் வச்சுருக்காங்க. அதை ரொம்பவே மினிமம் பட்ஜெட்டில் ஒருத்தர் கார் வாங்க போகிறாருன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக ரெனோ குவிட் இருக்குது. ஆனால் அதில் சின்ன ஒரு ப்ராப்ளமும் இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேன். ரெனோ குவிட் ஆத்தென்டிக்ங்கிற வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5,04,000 அதை பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 5,04,000. எவல்யூஷன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5,47,000. எவல்யூஷனில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கடந்த ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா 5,85,000. டெக்னோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 5,85,000. அதே டெக்னோவில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதா இருந்தால் 6,47,000. அதே 1.0 கிளைம்பரை பொறுத்த வரைக்கும் 6,69,000. அதே கிளைம்பரில் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா 7,17,000. ரெனோ குவிட் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.46 km/L. அதை ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 21.46 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ரெனோ குவிட்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0 SCE அப்படிங்கிற ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 999 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 67 bhp பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 91 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனோ குவிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்து நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது வெறும் 67 bhp பவர். 67 bhp பவருங்கிறது ரொம்பவே கம்மியான ஒரு பவர். நீங்கள் எந்த ஒரு டெரைன்லையுமே ரொம்ப ஸ்மூத்தான ரோட்டில் ஓட்டினா கூட உங்களுக்கு டிரைவினுடைய லேகுங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான எந்த ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்டும் இந்த ஒரு காரில் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்ககிட்ட சேல்ஸ்மேன் பெரிய அளவில் பேசலாம். இருந்தாலும் என்னோட ரெக்கமெண்டேஷன் ரெனோ குவிட்ல இந்த வேரியண்ட்கள் எடுக்காமல் இருக்கிறது நமக்கு பெட்டரான ஆப்ஷன். இனி 4வது காருங்கிறது மாருதி சுசுகி ஷிஃப்ட்டுங்கிற கார். ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், லான்ச் ஆன அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முதலாவது இடத்துல மிக முக்கியமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இருந்துகிட்டு இருக்கு. ஸ்விஃப்ட்டில் ஒரே ஒரு வேரியண்ட் இன்னைக்கு 7,50,000 கீழே உங்களுக்கு ஆன் ரோட்டில் கிடைக்கும். அது எந்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LXங்கிற வேரியண்ட் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் 7,12,000 வித்துக்கிட்டு இருக்காங்க. LXல மேனுவல் மட்டும் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய அடுத்த வேரியண்ட் கிடைக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 24.8 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z12E பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1197 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 80.46 bhp பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 111.7 Nm டார்க்கும் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இருக்குது. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியமான காராக இருக்கும். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டில் மிட் வேரியண்ட் அல்லது அதுக்கு மேலே உள்ள வேரியண்ட் போகும்போது வண்டி பார்க்குறதுக்கு அட்டகாசமான விஷயங்கள் இருக்கும். நிறைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸுமே தாராளமாக கொடுத்துருப்பாங்க. வண்டிக்கு உள்ளாடியுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும். பேஸ் வேரியண்ட் எடுக்கும்போது ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீச்சருமே இல்லாமல் வெறுமனே ஒரு காரை தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் தெளிவாக வண்டியினுடைய வீல்ஸில் கவர் கூட இருக்காது, மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. இதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த கார் எடுங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமான கார் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் உங்கள் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஷிஃப்ட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். இருந்தாலும் ஷிஃப்ட் எடுக்கிறவங்க ஒரு முறை மாருதி சுசுகி வேகனாருடைய ZX வேரியண்ட்டை போய் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஷிஃப்ட்டினுடைய இந்த வேரியண்ட்டை பார்க்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். இனி 5வது கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய பஞ்ச். ஒரு மைக்ரோ SUV செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த ஒரு கார்லேயுமே இதனுடைய பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டுங்கிற வேரியண்ட் 6,94,000 இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க வித்துட்டு இருக்காங்க. இதுவே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20.09 km/L. என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின். அதை டாட்டா டியாகோவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டியாகோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியான ஒரு காராக தெரியும். டாட்டா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய SUV-யை நீங்கள் மினியேச்சராக கிரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரோட் ப்ரெசன்ஸை
பக்காவாக கொடுக்கக்கூடிய ஒரு காராக இன்னைக்கு டாடா பஞ்ச் கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1199 சிசி கெப்பாசிட்டி, பவரை பொறுத்த வரைக்கும் 87 பிஹெச்பி பவர், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 115 நியூட்டன் டார்க்கும் இந்த இன்ஜின் இன்னைக்கு என் கார் மார்க்கெட் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனான ஒரு கார். ஈவன் தோ பேஸ் வேரியண்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸையும் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸையும் சேஃப்டியையும் தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு காராக இன்னைக்கு என் கார் மார்க்கெட்டில் மிக முக்கியமான காராக டாடா பஞ்ச் கார் இருந்துகிட்டு இருக்கு. இனி 6வது கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோவுடைய ட்ரைபருங்கிற கார். MPV செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார், அதுவும் 7 சீட்டர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார். 7 சீட்டர் செக்மெண்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆன்ரோடுக்கு வரும்போது 7,50,000 கூட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கார் இந்த கார் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆதென்டிக் அப்படிங்கிற இவங்களுடைய பேஸ் வேரியண்ட் 6,79,000 கொடுத்துட்டு இருக்காங்க. மேனுவலில் தான் இருக்குது. மேனுவல் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 20 km/லிட்டர். இருந்தாலும் ஆன்ரோடில் நீங்கள் 7 பேர் வச்சு டிரைவ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மைலேஜுங்கிறது ஒரு 15லேருந்து 16 தான் இந்த கார் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்காது. இருந்தாலும் இந்த காரில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 999 சிசி கெப்பாசிட்டி, பவரை பொறுத்த வரைக்கும் 71 பிஹெச்பி பவர், டார்க்குங்கிறது 96 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ரெனோ ட்ரைபரை நீங்கள் 4 சீட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா வண்டிக்கு பின்னாடி நல்லா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை 7 சீட்டராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காரே கிடையாது. ஏன்னா 71 பிஹெச்பி பவர் வச்சுட்டு என்ன இழுப்பு இழுத்திங்கனாலும் வண்டி மூவ் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், 7 சீட்டை கொடுத்துருப்பாங்க, நிறைய கதைகள் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்த காருங்கிறது மாருதி சுசுகி செலேரியோங்கிற கார். ஒரு குட்டியான ஹேட்ச்பேக் காரும் கூட. செலேரியோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வேரியண்ட் இன்னைக்கு 7,50,000 உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. பேஸ் வேரியண்டான LXஐ பொறுத்த வரைக்கும் 5,71,000, VXஐ பொறுத்த வரைக்கும் 6,30,000. அதே VXனுடைய ஆட்டோமேட்டிக்கை பார்த்தீங்கன்னா 6,83,000. ZXஐ பொறுத்த வரைக்கும் 6,95,000. அது ZXனுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 7,48,000. ஒரு சின்ன வண்டி எனக்கு போதும், அந்த வண்டியில் எனக்கு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மாருதி சுசுகி செலாரியோனுடைய ZXஐ AMTங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். அது 7,48,000 ஒரு டீசெண்டான ஆட்டோமேட்டிக் கார் உங்கள் கையில் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம், வண்டிக்குள்ளாடி ஃப்ரண்ட் ரோவில் தாராளமான கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் இந்த காரில் டீசெண்டான கம்ஃபர்ட்டோட உட்கார முடியும். அடல்ட்டு கூட பின்னால் கம்ஃபர்ட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. செலரியோ கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.24 km/லிட்டர், ஆட்டோமேட்டிக் 26.68 km/லிட்டர். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் K10C பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 998 சிசி கெப்பாசிட்டி, பவரை பொறுத்த வரைக்கும் 67 பிஹெச்பி பவர், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 91 நியூட்டன் டார்க்கையுமே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த காருங்கிறது ஒரு ரொம்ப மிக முக்கியமான கார். அது ஹிண்டைனுடைய கிராண்ட் i10 நியாஸுங்கிற கார். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு காலகட்டத்தில் ஹிண்டைனுடைய i10ங்கிறது பெரிய ஒரு வேல்யூ உள்ள காராக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியன் ரோட்டில் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ரொம்ப பின்னால் இருக்குது. இந்த காரை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு பல கார்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹிண்டை கிராண்ட் i10 நியாஸுடைய எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இந்த காருக்கு இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த கிராண்ட் i10 நியாஸை பொறுத்த வரைக்கும் இரா அப்படிங்கிற இவங்களுடைய பேஸ் வேரியண்ட்டுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 6,79,000 இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 18 km/லிட்டர், ஆன் ரோட்டில் 16 தான் இந்த கார் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 1000 பவர். Hyundai Grand i10 Nios Test Drive. டீசென்டான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், வண்டி பார்க்குறதுக்கு நல்ல லுக்கில் இருக்கணும், சேஃப்டி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த காரையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா கார்லேருந்தும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கே சேஃப்டியை தரமாக வச்சு பார்க்குறீங்கன்னா டாடா பஞ்ச் கார் எடுக்கலாம். இல்லை எனக்கு மைலேஜ் முக்கியம், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், நல்ல கம்ஃபர்ட்டும் இருக்கணும், ஓரளவுக்கு டீசெண்டான சேஃப்டி இருக்கணும்னு கேட்குறீங்கன்னா மாருதி சுசுகி வேகனாருங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுலேயுமே ZXஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்த என்னுடைய செலெக்ஷனுங்கிறது டாட்டானுடைய டியாகோங்கிற கார் தான். ஸோ 2 டாட்டா கார், ஒரு மாருதி காரை நான் உங்களுக்கு செலெக்ஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.